நண்பர்கள் கேட்கிறாங்க, ஐயா நீங்க எந்த சின்னத்துல போட்டிடுவீங்க? நான் ரெட்டரையில தான் போட்டிடுவேன். எப்படி போட்டிடுவீங்க? அது பரம ரகசியம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வயிற்ற கலக்குச்சு. ஏதாவது திட்டம் வச்சிருப்பாங்க. அது பரம ரகசியம் இல்ல, பரமபுர ரகசியம் இல்ல, அது ஓபிஎஸ் ரகசியம், வெட்டு வைத்து ரகசியம் என்பதை இன்றைக்கு நிரூபித்து காத்திருக்கிறார்கள் 2 கோடி தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். அவர் இதை விட இனி அவருக்கு என்ன செய்ய முடியும்? டெல்லியில வேணா பிரதமர் பதவி காலியா இருக்கு, அதை வேணா அவருக்கு நம்ம கொடுக்கலாம். இதுக்கு மேல வேற எந்த பதவி அண்ணா திமுக கொடுக்க முடியும்? எத்தனை முறை இரட்டை சின்னத்திற்காக நாம் வழக்குகளை தொடுப்போம். வேற எந்த கட்சிக்கும் இது போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டதில்லை. இந்த கட்சியில இருந்து இந்த கட்சியில அமைச்சராகி இந்த கட்சியில பல கட்சி பொறுப்புகளை பெற்று ஏன் கனவும் நினைக்க முடியாத 3 முறை முதலமைச்சர் பதவியில் பெற்று இன்னைக்கு அதே இரட்டை சின்னத்தை நான் முடக்குவேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னார். அவர் நாக்கு ஒற்றை நாக்கா அல்லது அது பிப்பலாட்ட நாக்கா என்பதுதான் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய இன்னைக்கு கேள்வியாக இருக்கிறது. நீங்களே திருப்பி சொல்லுங்கள், நியாயத்தை சொல்லுங்கள். அம்மா உயிரை கொடுத்து உருவாக்கிய அரசு, நாங்கள் அமைச்சராக இருக்கிறோம், மணிகண்டன் போன்றவர்கள் அமைச்சராக இருக்கிறார். அப்போது அங்கே நம்பிக்கை தீர்மானம் கோருகிற ஒரு சூழ்நிலை எதிர்கட்சியால் கொண்டு வரப்படுகிற போது ரெட்டையிலே வெற்றி பெற்றவர்கள் ஓபிஎஸ் அவருடைய தலைமையிலே, நான் இதை மிகப்படுத்தி சொல்வதில்லை, சத்தியம் செய்து சொல்லுகிறேன், அம்மா உயிரை கொடுத்து உருவாக்கிய அரசு கலைந்து போக வேண்டும் என்று அன்றைக்கு எதிர்த்து வாக்களித்தார்கள். ஆனால் அம்மாவுடைய அரசை காப்பாற்றியது அம்மாவின் ஆன்மா எடப்பாடியார் முதலமைச்சராக தொடர்பாக வந்தது. அதற்கு பிறகு என்ன நடந்தது? அவருக்கு பாவ மன்னிப்பு கொடுத்ததோடு மட்டுமல்ல, அவர் நம்மோடு சேர்ந்ததற்கு பிறகு அவருக்கு மிகப்பெரிய வாய்ப்பை தாய் உள்ளத்தோடு பெருந்தன்மையோடு தெய்வ உள்ளத்தோடு நம்முடைய புரட்சி தமிழ் எடப்பாடியார் அவர்கள் அவருக்கு கட்சியிலே தன்னை விட மேலான பதவி, ஆட்சியை கட்சியை காப்பாற்ற எடப்பாடியார் இணை ஒருங்கிணைப்பாளர், கட்சியை எதிர்த்து அம்மாவுடைய அரசு தோற்று போக வேண்டும், களைய வேண்டும் என்று சொன்ன அவருக்கு ஒருங்கிணைப்பாளர் பதவி. அந்த தீர்மானத்தை வாசித்த சண்டாளனும் நான் தான். உங்கள் மத்தியிலே தான், இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள் மத்தியிலே தான் அதை வாசித்தேன். அப்படிப்பட்ட கட்சி பதவியும் அவருக்கு கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் முதலமைச்சருக்கு இணையாக துணை முதலமைச்சர் பதவி, முக்கியமான துறையாக இருக்கிற ஹவுசிங் போர்டு வீட்டு வசதி வாரிய பதவி, தாயுள்ளத்தோடு எடப்பாடி அவர்கள் அவரை அரவணைத்தார்கள். அனைத்து பதவிக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இங்கே மேடையில் இருக்கிற அத்தனை பேர்களும் அவருக்கு இல்லம் தேடி சென்ற வரவேற்பு கொடுத்தோம். அவர் வந்தால் மணிக்கணக்கில் காத்திருந்து இந்த கொடிகட்டுகிற தொண்டன் இந்த இயக்கத்தை காப்பாற்றுவதற்காக, அம்மாவுக்கு பிறகு இந்த கட்சியை காப்பாற்றுவதற்காக இந்த அவதார புருஷன் வந்திருக்கிறார் என்று சொல்லி நம்பி 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 இன்னைக்கு நாம் நடுத்தருவிலை நிறுத்த வேண்டும் என்று நினைத்தவர் இன்றைக்கு நடுத்தருவிலே சிங்கம் இல்லாமல், வேஷ்டி இல்லாமல், கட்சி இல்லாமல், அடையாளம் இல்லாமல், முகவரி இல்லாமல். இதுதான் அம்மாவுடைய ஆண். நம்ம எதுவுமே செய்யல. அவர்தான் சொன்னார் 10 நாளைக்கு முன்னாடி, நான் ரெட்டரையில தான் போட்டிடுவேன். ஊடக நண்பர்கள் கேட்கிறாங்க, ஐயா நீங்க எந்த சின்னத்துல போட்டிடுவீங்க? நான் ரெட்டரையில தான் போட்டிடுவேன். எப்படி போட்டிடுவீங்க? அது பரம ரகசியம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் வயிற்ற கலக்குச்சு. ஏதாவது திட்டம் வச்சிருப்பாங்க. அது பரம ரகசியம் இல்ல, பரமபுர ரகசியம் இல்ல, அது ஓபிஎஸ் ரகசியம், வெட்டு வைத்து ரகசியம் என்பதை இன்றைக்கு நிரூபித்து காத்திருக்கிறார்கள் 2 கோடி தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில். அவர் இதை விட இனி அவருக்கு என்ன செய்ய முடியும்? டெல்லியில வேணா பிரதமர் பதவி காலியா இருக்கு, அதை வேணா அவருக்கு நம்ம கொடுக்கலாம். இதுக்கு மேல வேற எந்த பதவி அண்ணா திமுக கொடுக்க முடியும்? வேற எந்த பதவி கொடுக்க முடியாது. அத்தனை பதவிகளும் நீங்கள் கொடுத்தீர்கள். புரட்சி தமிழ் எடப்பாடியார் கொடுத்தார். அத்தனையும் பதவியும் அனுமதித்து விட்டு இன்னைக்கு இந்த கட்சியை முடக்குவேன், இரட்டையை முடக்குவேன் என்று சொல்வதற்கு உங்களுக்கு மனசாட்சி எப்படி இடம் இருக்கிறது? இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் சொத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, பிள்ளை குட்டிகளை விட்டு, தன் வீட்டினுடைய எதிர்காலத்தை அடமான வைத்து அத்தனையும்
இன்றைக்கு அனாதையாக ஆதரவற்றவராக உங்களை மீட்பதற்கு இதோ திருமண